ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஃப்ளை ட்ரேட்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அக்கௌண்ட் நான் எப்படி பாஸ் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அண்டு என்கிட்ட ப்ராஜெக்ட் எக்ஸ் வெப்சைட் இப்போது இந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இல்லை. ஸோ அதனால தான் நான் டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் நான். சரிங்களா? ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, விச் இஸ் லைக் ஐ டுக் ரிஸ்க் அண்ட் ஐ ஜஸ்ட் காட் பேக் த ரிவார்ட். ஓகேங்களா? இதில் வந்து நான் ரிஸ்க் எடுத்து தான் இந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணேன். ரிஸ்க் எடுக்காமல் சேஃபர் சைடில் நான் பண்ணலை. நான் அந்த மாதிரி சேஃபர் சைடும் பண்ணியும் அக்கௌண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். விச் இஸ் லைக் ஒரு 8 to 9 days கிட்ட வச்சும் நான் அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். பட் இந்த அக்கௌண்ட்டை நான் ரிஸ்க் எடுத்ததுக்கான ரீசன் என்னென்னா, ஐ நீட் டு நெக்ஸ்ட்டு, அதாவது போன வீக்கில் இருந்து நான் ஃபண்டட் மட்டும்தான் பண்ணணும், எவல்யூஷன் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான், லைக் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 100K கிட்ட எவல்யூஷன் முடித்து பாஸ் பண்ண அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ இஸ் லைக் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது 100Kக்கு. ஸோ இது பாஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், இல்லைனா ஒரு லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இட் வாஸ் அ ப்ரிட்டி குட் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் லைக் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் என்னாச்சு, செகண்ட் அன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ண வச்சு லைக் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு டே, நியூ இயரோட ஃபஸ்ட் டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கே வந்து 1031 நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். தென் சாட்டர்டே சண்டே இருந்துச்சு, 3 and 4 சாட்டர்டே சண்டே நோ ட்ரேட்ஸ். அண்ட் தென் மண்டே வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன். அக்கௌண்ட் 100,000 கிட்ட 1100 வந்துச்சு. அண்ட் தென் அகைன் ஒரு 1000 ப்ராஃபிட் பண்ணி அன்றைக்கான டேவை க்ளோஸ் பண்ணோம். விச் இஸ் லைக் நான் டோட்டலாகவே 1 2 3 4 5 5 ட்ரேட் மட்டும்தான் எடுத்தேன். விச் இஸ் லைக் அதில் 2 லாஸு, பேலன்ஸ் 3 வந்து ப்ராஃபிட். செகண்ட் அன்றைக்கி 2 ட்ரேட் எடுத்தேன், 6th அன்றைக்கி 2 ட்ரேட், 5th மட்டும் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தேன். இதில் எல்லாத்துலேயுமே காமனான ஒரே விஷயம், நான் ரிஸ்க் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? விச் இஸ் லைக் கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 10 போட்டேன். ஆனால் 50Kக்கு 10 கான்ட்ராக்ட்ஸுன்றது ஆக்சுவலாக மீடியம் ரிஸ்க்கு தான், ஹை ரிஸ்க் ஒன்றும் கிடையாது, லைக் மீடியம் ரிஸ்க்கு தான். விச் இஸ் லைக் ப்ரிட்டி குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அக்கௌண்ட் பாஸ் பண்ணதுலேருந்து இந்த அக்கௌண்ட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன், அக்வா ஃபியூச்சர்ஸில் ஒரு அக்கௌண்ட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த அக்கௌண்ட் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் வந்து இங்கே உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே ஷோ ஆகிடும். ஸோ விச் இஸ் லைக் தேர் இஸ் நோ ஸ்கிரிப்டட் ஃபண்டடு பே அவுட் இன்னும் போகலை. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த பே அவுட் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து ட்ராடவுனில் இருக்குது, லைவ் அக்கௌண்ட்டு. ஸோ கிளைண்ட் ஏரியா போனீங்கன்னா தெரியும். 1000 பண்ணியிருந்தேன் நான், 900 பண்ணியிருந்தேன். ஸோ அகைன் வந்து 1000 வந்து லாஸ் பண்ணேன். ஸோ இங்கே தெரியும் லைக் லாஸ்ட் வீக்கு, அதாவது நேற்றுக்கு லாஸ் பண்ணியிருந்தேன். அதாவது இன்றைக்கி நான் நைட் ஷூட் பண்ணுறேன் 1 மணிக்கு, சாட்டர்டே மிட் நைட்டில். ஸோ ஃப்ரைடே நான் லாஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இட் வாஸ் ப்ரிட்டி குட். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை வந்து நான் இனிமேல் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன், இந்த ப்ளூ கார்டியனோட அக்கௌண்ட்டு. ஸோ இதில் இது மட்டும்தான் பிரச்சனை, வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, அக்கௌண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. நீங்கள் அப்படி பயந்தீங்க அப்படின்னாலே யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கிளியரிங் த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் இதுலேயே பயப்படுறீங்க, டெமோ அக்கௌண்ட்ஸ் அதாவது ஃபேஸஸ்லேயே நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா, ரியல் அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் செட் ஆகலை அப்படின்றது என்னோடய மைண்ட் செட். பிகாஸ் நானும் பயந்தேன். ஸோ அந்த பயம் ஓகே வந்தால் வருது, இல்லைனா இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்கேலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஃபண்டடில் இன்னும் ஐ டிடன்ட் கெட் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி ஒன் பே அவுட் கிடச்சதுன்னா ஐல் பி கெட்டிங் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் தட் ஐல் ஹோப் தட் ஐல் பி கெட்டிங் த பே அவுட்ஸ் பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த் ஆர் இன் ஃபெப்ரவரி. இந்த ரெண்டும் ஒன்று, இந்த மாதம் எண்டில் ஒரு பே அவுட் ஆர் எல்ஸ் ஃபெப்ரில் ஒரு பே அவுட் எடுக்கணும். அப்படி எடுத்தேன் அப்படின்னா மேபி மை கான்ஃபிடன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஐ ஹோப் ஸோ ஐ டோன்ட் கெட். கொஞ்சம் நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோலேயே வந்து எல்லாத்தையும் பேச முடியாது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி திஸ் வீடியோ டு ஷார்ட், லைக் எவ்வளோ ஷார்ட்டாக பேச முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக பேசிவிட்டு நான் அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
அப்படி இல்லை அப்படின்னா யூ ஜஸ்ட் கம் டைரக்ட் டு மை டிஸ்கார்ட் அண்ட் யூ கேன் ஆஸ்க் தேர். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல், ஜஸ்ட் ஃபாலோ மீ. அண்டு கிவ்அவே போயிட்டுருக்கு. எதில் அப்படின்னா ட்விட்டரில் கிவ்அவே போயிட்டுருக்கு. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் ஜாயின் யூ கேன் ஜாயின். 250K ப்ளூ கார்டியன் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் வந்து கிவ்அவே பண்ணுறேன். ஸோ டோன்ட் ஃபர்கட் டு ஜாயின் த கிவ்அவே அண்ட் ஹேவ் த அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல், பை.